ஐஸ்கிரீம் கேம்குள்ளே வந்து வந்தாச்சு. அதாவது ஐஸ்கிரீம் சாப்டர் 1. ஓ இதுதான் நம்ம ரூமா? விண்டோவை திறந்து பார்க்க சொல்கிறாங்க. ஓகே, விண்டோவை திறந்து பார்த்தா ஒரு சின்ன பையன் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்கு போகிறான். அவனை பார்த்தாலே வந்து வினோதமாக இருக்கானே. அவன் போயிட்டு அங்கிள் எனக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் தாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரன் வந்து உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குறான். எனக்கு உங்கள் மண்டை மாரி இருக்கிற ஐஸ்கிரீம் வேணுன்றான். அதில் கோவம் பட்டு அவனை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறான் அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரன். நம்மளை வேற பார்க்குறான். ஓகே கைஸ், புரிஞ்சு போச்சு இந்த கேமோட கான்செப்ட் எப்படின்ட்டு. இப்போ நம்ம தான் வந்து அந்த சின்ன பையனை போயிட்டு காப்பாற்றணும். ஏண்டா நீயாவே போயிட்டு வாண்டடாக மாட்டிப்பியான், உன்னை போய் காப்பாற்றணுமா? சரி என்ன பண்ணுறது, பார்க்குறதுக்கு என்னோடய தம்பி மாரி இருக்கான், அதனால் காப்பாற்றலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஜன்னல் வழியாக கயிறு கட்டி இறங்க போகிறோம். ஸோ இந்த கயிறை வந்து இந்த ஜன்னலோட ஆணியில் மாட்டிடலாம். மாட்டியாச்சா? இப்போ வந்து சேஃப்டிக்கு வந்து இந்த உண்டிகோலை வந்து எடுத்துப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கீழே இறங்கலாமா? ஓகே, கீழே இறங்கி வந்தாச்சு. இப்போ இருங்க, இந்த உண்டிகோலை வச்சு ஃபஸ்ட்டு அந்த ஐஸ்கிரீம் மண்டைனை வந்து அடிச்சிடலாம். சரியா? எங்கடா இருக்கா அவன்? ஆளே காணமே. இங்கே தானே எங்கேயோ இருந்தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயே சொல்லிட்டேன், சின்ன பசங்க யாராவது இந்த கேம் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அட்வைஸ் தான், என்னோடய தம்பியா தங்கச்சியா நினச்சிக்கிட்டு சொல்கிறது என்னதுன்னா வந்து, இந்தமாரி தெரியாதவங்க வந்து யாராவது தம்பி உனக்கு சாக்லேட் தரேன், பாப்பா உனக்கு ஐஸ்கிரீம் தரேன், சாக்லேட் ஐஸ்கிரீம் தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா போயிடக்கூடாது. சரியா பசங்களாம்? இல்லைன்னா இந்தமாரி தான் கடத்திட்டு போவாங்க. ஓகே, அந்த ராடு வந்து பார்த்துட்டான். ஆமாம் கைஸ், இந்த கேமில் இவனோட பேர் வந்து ராடான்.